சாம்சங்லேருந்து கேலக்ஸி M31s அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சாம்சங்கோட இந்த கேலக்ஸி M31sல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, மேலும் இந்த ஃபோனில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன போன்ற முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சாம்சங்கோட இந்த கேலக்ஸி M31s ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல ஃபோனில் இருக்கிற பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் வந்து பேக் சைடில் கிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. கிளாஸ்டிக் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பிளாஸ்டிக் ப்ளஸ் கிளாஸ் மவுண்ட் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ்டிக் அப்படிங்கிறது. ஸோ கிளாஸும் இல்லை பிளாஸ்டிக்கும் இல்லை, ரெண்டு சேர்ந்த ஒரு கலவையால் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஓரளவு வந்து பார்க்குறதுக்கு ப்ரீமியமான லுக் இருக்கும், ஸ்க்ராட்சாகவும் ஓரளவு ஆகாது. மேலும் ஃபோனோட பேக் சைடில் ஒரு டியூல் டோன் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.5 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. மேலும் 420 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போது. ஃபோனோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு வந்து கார்னிங் உள்ள கிளாஸ் 3 கொடுக்குறாங்க. மேலும் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் கேமராவாக வருது. சென்டரில் ஒரு சின்ன பஞ்ச் ஹோல் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஃபோனோட டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ வழக்கம் போல் சாம்சங் ஃபோனில் இருக்கிற மாதிரி இந்த ஃபோன்லேயும் டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அடுத்ததாக ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் எக்ஸ்னாக்ஸோட 9611 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசர், மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.3 GHz வரையும் போகும். அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு வந்து மாலி G72 MP3 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லா விதமான ஹெவியான கேம்ஸும் விளாடலாம். பப்ஜி மாதிரியான கேம்ஸ் விளாண்டாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஃபோனால் விளாட முடியும். ஹை செட்டிங்ஸ் வரையும் விளாடலாம். ஸோ இந்த பிரச்சனையாக இருக்காது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 712 சிப் செட்டுக்கு ஈக்குவலண்ட்டான பவர் இதுலேருந்து கிடைக்கும். ஸோ கேமிங்க்கு ஓரளவு உகந்த ஃபோனாக இந்த ஃபோன் கண்டிப்பாக இருக்கும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 120GB ஸ்டோரேஜில் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 512GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கிட முடியும். டெடிகேட்டட் சிம் கார்டு கொடுத்த காரணத்தில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் ஃபோனில் யூஸ் பண்ணலாம். மேலும் RAM வெர்ஷனை பொறுத்தவரை நமக்கு வந்து LPDDR4X RAM பயன்படுத்துகிறாங்க. அதே ஸ்டோரேஜை பொறுத்தவரை UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் இந்த ஃபோன் நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகும். ஃபோனில் கண்டிப்பாக லேக் ஆகாது. எவ்வளோ விதமான ஹெவியான கேம்ஸ் அல்லது ஆப்ஸ் ரன் பண்ணாலும் சரி, மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் சரி, பிரச்சனையே இருக்காது ஃபோனில். ஸோ ஃபோன் நல்ல டீசெண்டாக ஒரு குவாலிட்டியாக இருக்கும். ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா f1.8 அபர்ச்சர் வருது. இது சோனியோட IMX682 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துகிறாங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவோட 123 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் சென்சர் எடுக்க முடியும். இது f2.2 அபர்ச்சரில் வருது. மூணாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. f2.2 அபர்ச்சரில் வருது. நாலாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f2.4 அபர்ச்சரில் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைடில் 4 கேமரா இருக்குது. செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. f2.0 அபர்ச்சரில் வருது. இது சோனியோட IMX616 சென்சர். ஸோ செல்ஃபியோட குவாலிட்டியும் இந்த ஃபோன் நல்லாவே இருக்கும். மேலும் இந்த ஃபோன் வந்து சிங்கிள் டேக் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரோடு வருது. அதாவது சிங்கிள் டேப்பில் வந்து 7 ஃபோட்டோ அட் அ டைமில் எடுக்கிற மாதிரி, அதுவே வந்து வீடியோஸாக இருந்ததுன்னா 10 செகண்ட் வீடியோ 3 வீடியோஸ் அட் அ டைமில் எடுக்கிற மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோ கரெக்டான டைமில் வந்து செட் ஆகுதான்னு பார்த்து அதை வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரியான ஃபீச்சரும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. மேலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ, டால்பி அட்மாஸ் மாதிரியான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு பெரிய 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 6000 mAh அப்படிங்கும்போது கேஷுவலான யூசேஜில் 2 நாள் வரையும் வந்து பேட்டரி லைஃப் போகும். ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது இந்த பாக்ஸோட. ஸோ 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சாம்சங்கோட கேலக்ஸி M31s வந்து மிரேஜ் பிளாக், மிரேஜ் ப்ளூ அப்படிங்கிற ரெண்டு கலர் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங்கை பற்றி பார்க்கலாம். 6GB RAM 120GB வெர்ஷன் வந்து 19499க்கும், அது வந்து 8GB RAM 120GB வெர்ஷன் வந்து 21499க்கு வந்து அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. இந்த ஃபோனோட சேல்ஸ் வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலேருந்து ஆரம்பமாகுது. ஸோ பைனோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து ஒரு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக நல்ல ஸ்பெசிஃபிகேஷன். குறிப்பாக 6000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. எக்ஸ்னாக்ஸோட 9611 சிப்செட்டும் ஓரளவு டீசென்ட்டாக ஹேண்டில் பண்ணும் எல்லா விதமான பெர்ஃபார்மன்ஸ் கேம்ஸும். டிஸ்பிளே ஒரு நல்ல அட்டகாசமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கூட மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கூட வந்து கட் பண்ணாமல் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனில் பாசிட்டிவான விஷயம் நிறையா இருக்குது. 20000 ப்ரைஸ் டேக் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு ஒர்த்தான ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாம். ஸோ மற்ற சைனீஸ் ப்ராடக்ட் வந்து பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாம். ஸோ நல்லாவே இருக்கும் இந்த ஃபோன். நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து தாங்க. நான் டெக் இந்த மற்ற வீடியோ நன்றி, வணக்கம்.